ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். தமிழகத்தில் பொதுத் தேர்வு தேதிகளில் மாற்றம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகளில் மாற்றம் இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை தற்போது பார்க்கலாம். பெண்களுக்கான 10 வயசு 14 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் ஒதுங்கி இருக்கின்ற பெண்களை சிஸ்டமுக்கு கொண்டு வரணும், எஜுகேஷன் சிஸ்டமுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற வகையில் தான் அவருக்கு மாதம் 200 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டேஜை கடந்து தான் அவங்களுடைய வங்கி கணக்கில் சேர்ந்ததாக இருந்தது. இன்றைக்கு அதை டைரக்டா அந்த குழந்தைகளுடைய டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்சாக்சன் மூலமாக நம்முடைய கனரா வங்கியாருடைய அந்த செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு நேரடியாக எந்த ஒரு காலதாமதமும் இல்லாமல் அந்த மாணவ செல்வங்களுக்கு அது நேரடியாக வழங்கக்கூடியது உண்டு. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டைம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் தேதி அறிவிக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய தேர்வு தேதியை அறிவித்ததற்கு அந்த தேர்வு தேதி தகுந்தாப்புல அவங்க செய்வது வழக்கம். ஏன்னா இது மாணவர்கள் நலன் சார்ந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஏற்கனவே மாணவர்கள் வந்து சைக்காலஜிக்கலி மார்ச் 10 ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இப்பே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய தேர்வு தேதியை அவர் கருத்தில் கொண்டுதான் அதுக்கு தகுந்தாப்ப அது அவர்களுடைய தேதியும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. சார், இந்த பிப்ரவரியில பொதுத் தேர்வு காலகட்டம் இந்த ஜாக்டோஜியோ போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் சார்? நடவடிக்கை என்ன எடுப்போமா? ஏற்கனவே ஜாக்டோஜியோ சார்ந்தவர்கள் பேசியிருக்காங்க. ஒரு 12 விதமான கோரிக்கைகள் வைத்திருக்கார்கள். நேற்று கூட அவங்க துறை ரீதியாக நானும் கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம். இப்போ மீட்டிங் ஆரம்பிச்சு மேலே போகணும்னாங்க. மைனாரிட்டிஸ் அவங்களுடைய கோரிக்கைகள் சார்ந்து கேட்கப்படும். இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நம்முடைய பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வது. ஏற்கனவே இந்த என்னென்ன கோரிக்கைகள் வந்துருச்சு ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டோம். இருந்தாலும் முறையாகவும் இன்றைக்கு அதை நாங்கள் வழங்கியிருக்கோம். மக்களவைத் தேர்தல் வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பொதுத் தேர்வு தேதிகளில் மாற்றம் இருக்காது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்தோம். அவர் அளித்த பேட்டியையும் பார்த்தோம். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.